ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வண்டி என்ன வண்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்த அவசியம் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி தான். லேட்டஸ்டான 2024 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 4th ஜென்ரேஷன் மாடல். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ZXi ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இதுதான் டாப் லெவல் வேரியண்ட். இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் விலை வந்து பார்த்தீங்கன்னா 9 lakhs வருது சரியாக. ஆனால் இந்த புது ஸ்விஃப்டோடைய ஆரம்ப விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,49,000 அவைலபிளாக இருக்குது. பேஸ் லெவல் LXi வேரியண்ட். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு. புது என்ஜின் கொடுத்துருக்காங்க. புது ஃபீச்சர்ஸ் ஏராளமாக இருக்குது. முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ZXi ப்ளஸ் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக வாக்குறோம் ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திரிவேணி மாருதி சுசுகி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஷோரூம் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய யார்டு வச்சுருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போகலாம் வாங்க. எஸ் மக்களே, வாங்க இந்த புது 2024 4th ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பற்றி டீட்டெயிலாக வாக்குறோம் ரிவ்யூ போயிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பழைய ஸ்விஃப்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ஜின், சேஃப்டி, லுக்ஸை பொறுத்தவரையுமே எக்கச்சக்கமாக சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர் வண்டி. இது வந்து லேட்டஸ்ட்டான ரெட் கலர் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டி வந்து ஆக்சசரைஸ்டு வண்டி இல்லை, ஆனால் இதுவுமே ZXi ப்ளஸ் வேரியண்ட் தான். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்சசரிஸ் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். அதனால் ஓகே, எனிவே இந்த ரெண்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏன்னா என்ஜின் தான் வந்து முக்கியமான பெரிய மாற்றமாக தெரியுதுங்க. ஏற்கனவே இருந்த 1.2 லிட்டர் K சீரிஸ் 4 சிலிண்டர் என்ஜின் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா Z சீரிஸ் புது 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் என்ஜின். ஆனால் 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலுமே 1.2 லிட்டருங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 82 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 112 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஆனால் ஆன் ரோடில் எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிரைவ் ரிவ்யூ வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. இன்றைக்கி இந்த ரெண்டு வண்டியும் நம்மளால் ஓட்ட முடியாது. முக்கியமாக இந்த சேஞ்சஸ்க்கான காரணம் மைலேஜுங்க. இந்த என்ஜினுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இல்லை. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டிக்கே வந்து 24.8 km/லிட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் வந்து AMT கியர் பாக்ஸ் வண்டிக்கு 25.7 என்னமோ கிளைம் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் இல்லாமல் இவ்வளோ மைலேஜ் கிளைம் பண்ணுறது உண்மையாகவே சூப்பரான விஷயமா தெரியுதுங்க. ஓகே ரைட், இப்போது டிசைன் ரீதியாக பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் இல்லாத வண்டியை வந்து பார்ப்போமா. இது ரெட் கலர் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் மசராட்டி கார்களை ஞாபகப்படுத்துது. ஏன்னா அதே மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஃப்ரண்ட் கிரில் நீங்கள் வந்து பார்க்கலாம். முன்னாடி இங்கே கிரில்லில் இங்கே வந்துட்டு இருந்த லோகோவை இப்போ மேலே தூக்கி வச்சுட்டாங்க. அண்ட் பானட்டோடைய டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம் ஷெல் பானட் மாதிரி தனியாக ஒரு பீஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஏற்கனவே இந்த ஹெட்லாம்ப் டிசைன் வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஸ்விஃப்டோடைய சிக்னேச்சர் டிசைன் ஹெட்லாம்ப்ஸோடைய ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லாம்ப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED தான் கொடுக்குறாங்க. ஸோ LED ஹெட்லாம்ப்ஸ் லோ பீம், ஹை பீம் ரெண்டுமே LEDஸாக தான் கொடுக்குறாங்க. LED DRL வந்து இந்த மாதிரி L ஷேப்பில் சிக்னேச்சராக கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஹாலோஜன் பல்பை தான் கொடுக்குறாங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் LED ஃபாக் லாம்ப்ஸாக தான் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குங்க. ஸோ இந்த ஆக்சசரிஸ்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில்லில் இந்த மாதிரி ரெட் ஆக்சன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே ஃபாக் லாம்ப்ஸுக்கு ஹோம் சரௌண்டும் வந்து ஆக்சசரிஸாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போ அடுத்தது சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஸ்விஃப்டோடைய ஓவரால் சைட் ப்ரொஃபைல் டிசைன் வந்து இன்னும் கூட அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பழைய ஸ்விஃப்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது லென்த்லேயோ சைஸ்லேயோ ஓவரால் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியலைங்க. என்னென்னா ஹைட்டு தான் கொஞ்சம் மாறி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ரோடு கண்டிஷன்ஸுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் ஓட்டும்போது தெரியும். ஓகே, ஆனால் வீல் சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 inch வீல்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் வந்து 15 inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டுக்குமே 15 inch சைஸ் தான். ஆனால் அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷனுங்கிறது ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு
வருது. ஸோ நல்லா தான் இருக்குங்க. ரெட்டுக்கு பிளாக்குங்கிறது எப்பவும் போல் சூப்பரான காம்பினேஷன் தான். ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். அதுக்கப்புறம் இங்கே ரியர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டிப்பிக்கலான ஸ்விஃப்டோடைய டிசைன் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இது ஒரு ஸ்விஃப்ட் தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அக்சசரைஸ்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பீம் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் அது இல்லாமலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, இங்கே ஆனால் புதுசான டிசைன் எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸ் தாங்க. ஒரு சிக்னேச்சரான டெயில் லேம்ப் டிசைன் நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்இடி இந்த மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் இன்னும் கூட ஹாலோஜன் தான் கொடுக்குறாங்க, இட் இஸ் ஓகே. ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட இன்டெகிரேஷன் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. லைக் இந்த மாதிரி தனியாக ஒரு மாடியூல் வச்சு அதில் ஒரு ரிவர்ஸ் கேமரா மவுண்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. டாடா டியாகோக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு வகையில் ஆச்சரியமாக இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதை நான் எதிர்பார்க்கல, இட் இஸ் ஓகே. ஆனால் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் ரூஃப் ஸ்பாய்லருமே நல்லா தான் இருக்குங்க. இது வந்து அக்சசரைஸ்டு ஸ்பாய்லர். நார்மலாக கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஸ்பாய்லர் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பெருசாக இல்லை, ஆனாலும் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் தனியாக இந்த ரியர் மவுண்டட் டெயில் லேம்பும் இந்த வாஷருமே தனியாக தெரியுது, பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லை, நார்மலான ஆண்டனா மட்டும் தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்போ வாங்க கேபினுக்கு உள்ளே போய் பார்ப்போமா. ஓகே, இப்போது வாங்க இந்த ஸ்விஃப்டோடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்சசரைஸ்டு வேர்ஷன். ஏன்னா இந்த வண்டியில் தான் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து கழட்டியிருக்காங்க, அதனால் இந்த வண்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக எப்பவும் போல் நல்ல மாருதி சுசுக்கியோடைய பெரிய சீட்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் எப்போவுமே வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக பெருசாக தான் இருக்குது அண்ட் நல்ல சேஃப்டியும் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்டுங்கிறது நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்கிது, அதாவது ZXi வேரியண்ட்லேருந்து கிடைக்கிது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓவரால் இம்ப்ரெஷன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாரின் மார்க்கெட்ஸில் வந்து இது வந்து டியூவல் டோன் இன்டீரியராக கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது இன்னுமே கூட பிளாக் கலரில் தான் கொடுக்குறாங்க. அதே டிப்பிக்கல் ஸ்விஃப்டோடைய ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் புது அடிஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இது வந்து ஓகே இருந்தது, ஏற்கனவே இதே க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தது, ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இதுதான் ஓவரால் டிஸ்பிளேயோடைய லுக். ரைட், ஏசி ஆன் பண்ணுறேன். ஸோ ஏசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பலேனோவில் பார்க்கக்கூடிய அதே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுடைய கன்சோல். அதே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கன்சோல் தான் இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னாலுமே சென்ட்ரலில் இருக்கிற எம்ஐடி வந்து பலேனோவோடையே தாங்க. ஸோ அப்படியே பலேனோடைய அந்த சென்டர் எம்ஐடி டிஸ்பிளே வந்து இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்ட்ரோல் பட்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. ஸோ பலேனோ மாதிரியே தான் இருக்குது. ஆக்சலரேஷன் கிராஃப் இருக்குது, பிரேக்கிங் கிராஃப், எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ்க்கான வார்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீதியாக பெரிய ஒன்றும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, ஆனாலும் நல்ல கிறிஸ்பாக ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. இது ஒரு வகையில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணுறேன் பாருங்களேன், ஸ்க்ரீன் மாதிரி எல்லாமே ஆஃப் ஆயிடுது, ஆனால் ஆன் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே ஆன் ஆகுது. இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஓகே, அக்கா சொல்கிறாங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பலேனோவில் பார்க்கக்கூடிய அதே சேம் ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு 360 கேமரா எல்லாம் இல்லை, ஆனாலும் மற்றபடி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதிலே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மாருதி சுசுக்கியோடைய கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரிமோட் மூலமாகவே நீங்கள் வந்து பல விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சேம் தான், பலேனோவில் என்ன வருதோ அதே தான் இதுக்கும் வருது. 360 கேமரா எல்லாம் இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இப்போ புதுசாக இந்த ஸ்விஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தனி பேட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். டாப் வேரியன்ட்ஸுக்கு மட்டும்தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வருதுங்க. மற்றபடி இங்கே சென்டர் கன்சோலில் எப்பவும் போல் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. சேம் ஆன அதே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. கூடவே யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போர்ட்ஸ்க்கு தனியாக ஆக்ஸ் இல்லை, யூஎஸ்பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட்டுக்கு ஒரு தனி ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஓகே. ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல் அதே ஸ்டாக்கில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ரியர் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குங்க. மெட்டீரியல் குவாலிட்டி ரீதியாக அப்படின்னு பேசுனீங்கன்னா
உள்ள இது டிப்பிக்கலான மாருதி சுசுக்கியோடைய குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தாங்க. இன்னும் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த ஸ்விஃப்ட்டும் இதே மாதிரி தான் இருந்தது மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்தவரை. அண்ட் மெட்டல் குவாலிட்டி ரீதியாக, டோரோடைய குவாலிட்டி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். டோர் வெயிட்டு ஓகே, முன்னை விட கொஞ்சம் பெட்டரான மாதிரி தெரியுது. ஆனால் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, மீதி டாடா மஹிந்திரா கார்கள் அந்தளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. பட் ஓகேவாக இருக்குது. ரொம்ப வீக்காக எனக்கு தெரியல, ஆனாலும் போக போக எப்படி இருக்குங்கிறது தெரியல, பார்ப்போம். ஸோ ஸ்டியரிங் வீலுக்கு லெதர் ரேப்பிங்கும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது நமக்கு VXI வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் 1 டச் டவுன் ஃபீச்சர் இருக்குது, கூடவே 1 டச் அப் வசதியும் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் கிடைக்குது. இட் இஸ் நைஸ். ஆனால் 2005 வந்த ஸ்விஃப்ட்டிலிருந்து இதே பட்டன் குவாலிட்டி தான் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து நீங்களே கவனிக்கலாம். ஓகே, ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. கூடவே என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, மற்றபடி வேறு என்ன? ஓகே, க்ளவ் பாக்ஸோடைய சைஸ் இது டிப்பிக்கலான ஒரு டீசென்ட் சைஸ். ஓகே, முன்னை விட கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கூலிங் வசதி எல்லாம் இல்லை. இட் இஸ் ஓகே தோ, பரவாயில்ல. அண்ட் எப்பவும் போல் டோர்ஸில் பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டோர் பேடோடைய டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஃபேப்ரிக் அப்போல்சரி பேடிங் பார்க்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்சர்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், டிப்பிக்கலான மாருதி சுசுகி குவாலிட்டி. தென் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது. அண்ட் எல்லோ கேபின் லேம்ப் எப்பவும் போல் இங்கே இருக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் சன்வைசரில் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சன்ரூஃப் எல்லாம் இல்லை, பட் அதெல்லாம் அவசியம் இல்லை நம்ம ஊருக்கு. இங்கே சென்டர் கன்சோல் மீதி நான் பேசவே இல்லை இல்லையா? ஸோ சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே வருது. ஆனால் ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸும் ரியர் பேசஞ்சர்ஸும் சேர்ந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட், இன்னொன்று ரெகுலர் USB சார்ஜிங் போர்ட், ரெண்டுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ரியலி நைஸ், கம்ஃபர்டபுளான கேபின். ஆனால் என்னென்னா மெட்டீரியல் குவாலிட்டி ரீதியாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ், இந்த ப்ளூ ஃபினிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, இட் இஸ் ஓகே. ரைட், இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா? பேக் சீட்டுக்கு உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்விஃப்ட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 3rd ஜென்ரேஷன் மாடலில் டோர் ஹேண்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த டோர் ஹேண்டில் எப்பவும் போல் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோரோடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கொயரிஷாக ஆக்கிட்டாங்க. அதனால் டோரை திறந்து உள்ளே ஏறுறது, வயசானவங்க ஏறுறதுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உள்ளே ஏறுவோம். டிரைவர் சீட் வந்து ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் லெக் ரூம் ஓகேவாக இருக்குது, ரொம்ப தாராளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சீட்டோடைய ஷேப் இப்படி வருது, இதுக்கு மேலே ஆக்சசரிஸ் இந்த கவர் போட்டிருக்காங்க, சீட் கவர், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் ஓகேவாக இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் தாராளமாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உட்கார்ற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக சேரில் உட்கார மாதிரி தான் இருக்குது. ஹிப் பாயிண்ட் சரியாக தான் இருக்குது. தை சப்போர்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் உட்காரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹம்ப் இருக்குது. இங்கே நீங்கள் ஃப்ளோரில் இது ஒரு ஹம்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வருது. நடுவில் உட்காரவங்களுக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து சூப்பரான விஷயமா இருக்குங்க. ஸோ யா, இங்கே ஓவரால் டீசெண்டாக இருக்குது. கம்ஃபர்ட் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஓகேவாக தான் தெரியுது. இங்கே ரியர் டோர் பேட் டிசைன் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல. ஆனால் ரியர் டோருக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, எல்லாமே பிளாஸ்டிக்ஸாக தான், ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ பட்டனுடைய குவாலிட்டி சேம் தான். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் மட்டும் தான் இந்த ரியர் டோர்ஸ்க்கு வருது. அதை தாண்டி வேறு ஒன்றுமே இங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து ஆக்சசரிஸான ஒரு விஷயம். ஆனால் எப்பவும் போல் அதே சேம் க்ரோம் டோர் ஹேண்டில் வந்து சேமாக தான் இருக்குங்க. முன்னை விட இந்த விண்டோவோடைய விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, முன்னை விட இந்த விண்டோவோடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வெளியே பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் கிளாஸ் மாதிரி ஒன்று குட்டியாக வந்துடுது. ஸோ விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அகலமான மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா தான் இருக்குங்க. ஓகே,
இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்டில் இருந்து பார்க்கும்போது உண்மையாக சொல்ல போனால் நல்லா தான் இருக்குங்க. டிசைன் நல்லா இருக்குது, ஒரு மல்டி லேயர்டு BMW இன்ஸ்பயர்ட் டிசைன் மாதிரி சொல்லலாம். ஆனால் என்னென்னா மெட்டீரியல் குவாலிட்டி இன்னும் கூட பெருசாக அப்கிரேட் ஆன மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது, பழைய ஸ்விஃப்ட் போல் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயங்கரமாக அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னை விட 20% அதிகமான ஹைட் அண்ட் ஸ்டைல் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவே கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து அதான் தெரியும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக மெயினாக அப்கிரேட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 6 ஏர்பேக்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க இந்த ஸ்விஃப்ட்டில். ஸோ 6 ஏர்பேக்ஸ் அலாங் வித் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் காமனாக வருது. மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுதுங்க. டாப் லெவல் இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டீஃபாகரும் வந்துடுதுங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஓவரால் இதுதான் வந்து ஓவரால் அப்ரோச். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வண்டியோடைய ப்ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் இது வந்து ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் திறந்து பார்ப்போம். கடைசியான விஷயம் இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியோடைய ஓவரால் டைமென்ஷன்ஸ் ரீதியாக பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ்லேயுமே பெரிய சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 265 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீசெண்டாக இருக்குங்க. ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. நல்ல விஷயம் என்னென்னா மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த 60-40 ஸ்ப்ரெட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 100% ஆகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அல்லது தனித்தனியாக அந்த சீட்ஸையும் கூட நீங்கள் மடக்கி போட்டுடலாம். அதிகமாக லக்கேஜ் இருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ஸ்பேஸ் லிபரேட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. இந்த பார்சல் ட்ரே கட்டிட்டு பெரிய லக்கேஜ் கூட தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கலாம். இட் இஸ் ஓகே. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வைக்க முடியாது அப்படின்னு வைங்க, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து 14 இன்ச் ஸ்டெப்னிங்க. ஸோ இது ஒரு சின்ன சைஸ் டயர் தான், அதனால் 80 km/h ஸ்பீட் லிமிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்டீல் வீலாக தான் கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னி ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஏரியாவில் இங்கே ஒரு எல்லோ பூட் லேம்ப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பேக் ஹுக் இருக்குது. ரைட் சைடில் இந்த பேனலுக்குள்ளே தான் வண்டியோடைய ஜாக் இருக்குது. இதுக்குள்ளேயே எல்லா டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எதை எங்கே போட்டால் நல்லா இருக்கும் அண்ட் கசகசன் இல்லாமல் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறையா டிசைன்லாம் பிளான் பண்ணி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஓகே, மெட்டல் குவாலிட்டியும் முன்னை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஓகே, எனிவே நம்ம வந்து பார்ப்போம், ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வண்டியை நம்மளால் ஓட்ட முடியாது, ஏன்னா புதுசாக இப்போ தான் இறங்கியிருக்கு. ஸோ கூடிய விரைவிலேயே டிரைவ் ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். இந்த டாப் அண்ட் வேரியண்ட் தவிர மீதி எல்லா வேரியண்ட்ஸோடைய ரிவ்யூஸும் உங்களுக்கு நான் அவசியம் கொண்டு வர தான் போகிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ மக்களே, இதுதான் புது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய ஒரு குவிக்கான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்த்தது டாப் லெவல் ZXi ப்ளஸ் வேரியண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆனாலும் இந்த வண்டியோடைய விலை வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் குவாலிட்டி, இன்டீரியர் ஸ்பேஸ் அண்ட் ஓவரால் இந்த இன்டீரியரோடைய அந்த ப்ரீமியம்னஸ் இன்னும் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். 6 ஏர்பேக்ஸ் உட்பட இப்போ வந்து எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த புது ஸ்விஃப்டோடைய ப்ரைஸிங் பலினோவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்க. எப்படி இருந்தாலும் எந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுமே நல்ல பெப்பியாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த வண்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு காம்பேக்டான ஒரு 4 சீட்டர் பெப்பியான பெட்ரோல் கார் வேணும்னா இந்த ஸ்விஃப்ட் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ், லுக், ஓவரால் ஃபீல் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் விலை கூடுதலாக தாங்க தெரியுது. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.